കേരളത്തെ കണ്ണീരിലാഴ്ത്തിയ മറ്റൊരു ദുരന്തമായിരുന്നു ഇടുക്കി മൂന്നാറിന് സമീപം പെട്ടിമുടിയിൽ 70 പേരുടെ ജീവൻ കവർന്ന ഉരുൾപൊട്ടൽ. ഒരു തൊഴിലാളി ഗ്രാമത്തെ തന്നെ ഇല്ലാതാക്കിയ ഉരുൾപൊട്ടലിൽ ഇന്നും 4 പേരെ കണ്ടെത്താൻ കഴിഞ്ഞിട്ടുമില്ല. ദുരന്തബാധിതരുടെ പുനരധിവാസവും കുട്ടികളുടെ വിദ്യാഭ്യാസവും അടക്കം എല്ലാം സർക്കാർ പൂർത്തീകരിച്ചു. 4 വർഷം പൂർത്തിയാകുമ്പോഴും വലിയ ദുരന്തം ഏൽപ്പിച്ച ആഘാതത്തിൽ നിന്ന് ഇന്നും ദുരന്തബാധിതർ മുക്തരായിട്ടില്ല. ഓഗസ്റ്റ് 6 രാത്രി 10:30 പെട്ടിമുടിയിൽ ഉരുൾപൊട്ടൽ ഉണ്ടായത്. മലയടിവാരത്തെ 4 ലയങ്ങൾ പൂർണ്ണമായും മണ്ണിനടിയിലായി. പാതി മണ്ണുമൂടിയ ലയത്തിൽ നിന്നും രക്ഷപ്പെട്ടവർ പലരുടെയും പേരു പറഞ്ഞു വിളിച്ചുവെങ്കിലും ആരും ആ വിളി കേട്ടില്ല. ഇരുട്ടിൽ എന്താണ് സംഭവിച്ചത് എന്നറിയാതെ ദുരന്തം ബാക്കിവെച്ചവർ ഉറക്കെ നിലവിളിച്ച് നേരം വെളുപ്പിച്ചു. ഇതിനിടയിൽ രാജമലയിലെ ഫോറസ്റ്റ് സ്റ്റേഷനിൽ നടന്നെത്തിയ 2 പേരാണ് വലിയ ദുരന്തത്തിന്റെ വിവരം പുറം ലോകത്ത് എത്തിച്ചത്. പിന്നീട് ഒരു യുദ്ധത്തെ നേരിടുന്നതിന് സമാനമായ രക്ഷാപ്രവർത്തനം. 11 പേരെ രക്ഷപ്പെടുത്തി. 70 പേർ മരണപ്പെട്ടു. 4 പേരെ കണ്ടെത്താനും കഴിഞ്ഞിട്ടില്ല. பெட்டிமுடி துரந்தம் நடந்து இது 4வது வருஷம் முழுமையாகுது. 6ஆம் தேதி ராத்திரி நடந்தது. 7ஆம் தேதி காலையில் எனக்கு ஒரு 6:45 மணி இருக்கும்போது ஒரு டிவைஎஸ்பிட்டேருந்து ஒரு கால் வந்தது. உடனே கிளம்பி வா அப்படின்னாரு. நான் 7ஆம் தேதி காலையில் எப்போவுமே சாதாரணமாக போகிற மாதிரி கிளம்பி போயிட்டேன். போகும்போது பெரியவர பாலம் வரைக்கும் வண்டியில் போயிட்டு அங்கிட்டிருந்து நடந்து போனோம். அதுக்கு அந்த பக்கம் வேறு ஜீப் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஜீப்பில் ஏறி தான் ராஜமலைக்கு போனோம். ராஜமலைக்கு போகிற வழியில் நிறைய இடத்துல மண் இடிஞ்சிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும், ராஜமலை ஆஸ்பத்திரி வரைக்கும் தான் நமக்கு வண்டி போக முடிஞ்சது. ஆஸ்பத்திரிக்கு அந்த பக்கம் வண்டி போக முடியல, மொத்தம் மண் இடிஞ்சு கிடந்தது. திரும்பி கீழே ஒரு லைன்ஸ் வழி இறங்கி அந்த பக்கமாக போனோம். போகும்போது அங்கே ஒரு பாலம் இருக்குது. பாலத்திட்டு ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. இப்போ கம்பெனிலேருந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போகும்போது வால் எடுத்துகிட்டு போயிருந்தோம், செயின்ஸா. அதை வச்சு மரங்களெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு போனோம். வண்டி வர்றதுக்கான வழியெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு தான் போனோம். ஒரு 7:30 மணிலாம், ஒரு 7:40 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெட்டிமுடி போயிட்டோம். பெட்டிமுடி போகும்போது மொத்தம் சகதியாக இருந்தது. அந்த இடம் மொத்தமே சகதியாக இருந்தது. அப்போ அந்த சகதியில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் அந்த பக்கம் போனேன். போயிட்டு அங்கே கிடந்த தகரம், கல், இந்த கட்டைங்களெல்லாம் எடுத்து நடக்கிறதுக்கான பாதையை உண்டாக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கானது. அன்றைக்கி எஸ்டேட்லேருந்து எல்லாம் நைமக்காட்டிலேருந்தும் ராஜமலையிலேருந்தும் பெட்டிமுடியில் மிச்சம் ஆளுங்க எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. அன்றைக்கி காலையிலேயே எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் சம்பவம் தெரிஞ்சது. அப்போ நாங்கள் போயிட்டு எங்களுக்குள்ள டீம், இஆர்டி டீம் இருக்காங்க மூணாரில். அப்போ அவங்களுக்கு போகும்போது நான் தகவல் கொடுத்தேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் உடனே டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கினேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆச்சு. ஏன்னா மெட்டீரியல் எடுத்து ரோடு கிடையாது ஒன்றாந்தும். இதெல்லாம் சுற்றி வரும்போது ஒரு 12:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கம்பளியிலேருந்து ஒரு கம்பளி இழுத்து பார்க்கும்போது அதுலேருந்து 3 டெட் பாடி ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சது. அன்றைக்கி ரமேஷ்குமார் சார் தான் டிவிஎஸ்பியாக இருந்தார். அவர் நல்லா சப்போர்ட் பண்ணார். இறங்கி தைரியமாக பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அது பிறகு நாங்கள் அதில் உள்ளே இறங்கி வேலையெல்லாம் பார்க்கும்போது காலையில் போனோன்னு ஒரு 7 பாடி தூக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அன்றைக்கி முதல் நாளில் மட்டுமே நம்மளால் 17 பாடி ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 28 நாள் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. அந்த 28 நாளில் நமக்கு 66 பாடியை நம்மளால் எடுக்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம். இப்பவும் அந்த ஆகஸ்ட்னு வரும்போது நமக்கு இன்னும் அந்த நினைவு தான் மனசில் இருக்குது. ஏன்னா ஃபுல் டைம் அதில் இருந்தனால அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. 14 ദിവസം നീണ്ടുനിന്ന രക്ഷാപ്രവർത്തനം. രക്ഷാപ്രവർത്തനത്തിന് സമയവും കാലവും ഉണ്ടായിരുന്നില്ല. കിലോമീറ്ററുകൾക്കകലെ നിന്ന് പോലും മൃതദേഹങ്ങൾ കണ്ടെത്തി. സർക്കാർ വിഷയത്തിൽ കാര്യക്ഷമമായി ഇടപെട്ടു. മുഖ്യമന്ത്രി നേരിട്ടെത്തി. പുനരധിവാസം അടക്കമുള്ള വിഷയങ്ങളിൽ സർക്കാർ കാര്യക്ഷമമായി പ്രവർത്തിച്ചു. കുറ്റ്യാർവാലിയിൽ 6 മാസം കൊണ്ട് വീട് നിർമ്മാണം പൂർത്തിയാക്കി ദുരന്തബാധിതരെ പുനരധിവസിപ്പിച്ചു. മാതാപിതാക്കളെ നഷ്ടപ്പെട്ട വിദ്യാർത്ഥികളുടെ പഠനം സർക്കാർ ഏറ്റെടുത്തു. പ്രഖ്യാപിച്ച നഷ്ടപരിഹാര തുക മുഴുവനും നൽകി സംസ്ഥാന സർക്കാരും സമൂഹവും പെട്ടിമുടിയിലെ ജനതയെ നെഞ്ചോട് ചേർത്ത് നിർത്തി. എങ്കിലും തിരിച്ചു കിട്ടാത്ത നഷ്ടം തീരാനോവായി ഇപ്പോഴും ഇവരുടെ ഉള്ളിലുണ്ട്.
என்ன சொல்றதுக்கு இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு இங்கே இருக்கணும், பெட்டிமுள்ள இருக்கணும்னா நாங்கள் எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் பெட்டிமுள்ள இருக்கிறோம். எங்களுக்கு தூக்கமெல்லாம் வர்றது கிடையாது. சின்ன ஒரு தகர சவுண்டு கேட்டாலும் கூட எங்களால் தூங்கலாம் முடியாது. அந்த பழைய நினப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எங்களுக்கு ஜீவிக்கணும், மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நாங்கள் பெட்டிமுள்ள வந்து என் வீட்டில் இருந்து அத்தனை சொர்ணம் பைசா எல்லாம் நான் வண்டி கடையில் உள்ள சாதனம் எல்லாம் மொத்தம் போய் என் ஜீவிதத்தில் சம்பாதிச்ச எல்லா சொத்தும் எல்லாம் போயிடுச்சு. நான் உயிர் மட்டும்தான் நாங்கள் 3 பேர்கிட்ட இருக்கோம். என் பொண்டாட்டி கழுத்தில் ஒரு தாலி மாத்திரம் இருந்துச்சு. அந்த தாலியை வச்சு தான் நான் ஒரு ஜீப் எடுத்து நாங்கள் வாழ்க்கை மறுபடியும் இருந்து வாழணும். ஆனால் சர்க்கார்கிட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக போச்சு, உங்களுக்கு 50,000 அறிவிச்சது உண்மை தான், ஆனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக போச்சுட்டாங்க. தமிழ்நாடு சர்க்கார் 1 லட்ச ரூபா அறிவிச்சாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் தப்பிச்ச லிஸ்ட்டில் இருக்குது பேர். அப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் அலைஞ்சு முதலமைச்சருக்கு மனு கூட கொடுத்து பார்த்துட்டோம். அதை பற்றி ஒன்றுமே அதை பற்றி யாருமே இது பண்ண மாட்டேங்கிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வாழ்கிறோம்னா நாங்கள் வண்டி தொழிலை வச்சு நாங்கள் கதை பண்ணி இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். മക്കൾ മണ്ണടിഞ്ഞപ്പോൾ വാർദ്ധക്യത്തിൽ അനാഥത്വം പേറേണ്ടി വന്ന മാതാപിതാക്കൾ, അച്ഛനമ്മമാരെ നഷ്ടപ്പെട്ട് അനാഥരായ കുട്ടികൾ, എല്ലാം നഷ്ടപ്പെട്ട് ഒറ്റയ്ക്കായിപ്പോയി ചിലർ. അവരെല്ലാം ഇന്ന് കേരളത്തിൻ്റെ കരുതലിൽ ജീവിതം തിരികെ പിടിക്കുമ്പോഴും മണ്ണടിഞ്ഞ ശ്മശാനഭൂമിയായി മാറിയ പെട്ടിമുടി ദുരന്തം, പെയ്തിറങ്ങിയ ആ കറുത്ത രാത്രി ഭീതിതമായ ഓർമ്മയായി ഇവർക്കുള്ളിൽ ഇപ്പോഴുമുണ്ട്.